நீங்க 1 லட்ச ரூபா தான் பங்கு சந்தையில் போடலாம், 3 லட்ச ரூபாய்க்கு பங்கு கொடுக்குறோம். ஏன்னா லாபம் வந்தா 3 லட்ச ரூபாய்க்கு வரும்னு சொல்றான். நஷ்டம் வந்தா யாருக்கு? இப்போ ஓடிக்கிட்டே இருந்தது நின்று போச்சு இல்ல, இறங்கலாம்ல. சீட்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல் சேவிங். யார் முதல் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும், யாரு கையில சேவிங்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதோ அவங்களும், 2 பேரும் இருக்கிற குரூப்ல இருந்தா நமக்கு வாய்ப்பு கசுறு நிறைய போகும். நம்மள மாதிரி எல்லாமே சேமிக்கிற ஆசாமியா இருந்தா எவனுமே தள்ளி எடுக்க மாட்டான். அப்போ பிரயோஜனம் இருக்காது. எல்லாருமே தள்ளி எடுக்கிற ஆளா இருந்தாலும் பிரச்சனை. ஸோ சீட்டுகள் நல்ல ஒரு பவர்ஃபுல் சேவிங் தான். அது ரெஜிஸ்டர்டு சீட்டு கம்பெனியா இருந்தா ஒரு மாத மொத்த பேரும் கட்டுற பணத்தினுடைய தொகையை கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கட்டிடுறாங்க. அந்த சேஃப்டி இருக்கு. பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க, நகை கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்கவங்க ஒரு நகைச்சீட்டு வேண்டாம், நீங்க நகையை ஸ்டாக் மார்க்கெட்ல கிராம் வாங்கலாம். ஆனா அதுலயும் உங்களால திருப்பி அந்த பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு புரியாது, டீட்டெயிலாம் தெரியாதுன்னா பேசாம நகைச்சீட்டை கட்டிடுங்க, இல்லை தங்கமா 1 கிராம கூட வாங்கிடுங்க. ஸோ சின்னதா தொடர்ந்து சேமிப்பு பண்றது. அது அதாவது செலவழிப்பு மட்டும் பழக்கம் இல்லை, நீங்க சேமிச்சு பாருங்களேன், அது கூட ஒரு கிரேஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்படித்தான் முதல்ல சேர்த்தாங்க. சேர்த்து வைக்கிறவங்க இந்த நகையெல்லாம் பிரிச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தனியா உட்காந்து நோட்டை எண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா, மனிதனுடைய கிரேவிங்கிறது எல்லாத்துலயுமே உண்டு. நீங்க சேமிப்புல போய் நம்ம வலுக்கட்டாயமா மாட்டிக்கணும்னா சேமிச்சுட்டே இருக்கும், நல்லதுதான். உங்களை செலவழிக்க எங்களால மாற்ற முடியும், நீங்க செலவழிக்க பழகிட்டீங்கன்னா உங்களை நிறுத்த எங்களால முடியாது. உங்களை நிறுத்தினாலும் எங்களால உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. ஆனா சேமிக்க பழகிட்டா குறைந்தபட்சம். ஆமா, எல்லா